Hello students, in this video we are going to solve this problem. So in the problem என்ன கொடுத்திருக்காங்க, two elements A and B form a compound having formula AB2 and AB4. A ன்னு ஒரு மாலிகுல் இருக்குது, B A ன்னு ஒரு ஆட்டம் இருக்குது, B ன்னு ஒரு எலிமெண்ட், ஆட்டம் ஆர் எலிமெண்ட் போத் சேம்னு வச்சுக்கலாம். A வும் B சேர்ந்து நமக்கு என்னன்னா AB2 ன்னு ஒன்று ஃபார்ம் ஆகுது, AB4 ன்னு ஃபார்ம் ஆகுது. When dissolved 20 gram of benzene, 1 gram of AB2 lower the freezing point வந்து பார்த்தீங்கன்னா 2.3 Kelvin, whereas 1 gram of AB4 lowers வந்து பார்த்தீங்கன்னா 1.4 Kelvin வந்து கொடுத்துருக்காங்க. The molecular depression, the molar depression constant for benzene is 5.1 Kelvin kg per mole. Calculate the atomic masses of வந்து பார்த்தீங்கன்னா A and B ன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட்டை பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ நமக்கு வந்து ஏபின்னு சொல்லிட்டு ரெண்டு மாலிகுல், அப்போ இதுலேயே நமக்கு வந்து ரெண்டு கேஸ் இருக்குது, ஒன்று AB2 அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா AB4 இல்லையா. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா AB2க்கு வந்து என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். அப்போ AB2க்கு என்ன பண்ணால் டிப்ரெஷன் ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா TF வந்து முதல்ல நமக்கு வந்து TF வந்து தேவை. 2 element compound having molecular when 20 gram of benzene வந்து பார்த்தீங்கன்னா 20 gram of benzene 1 gram of வந்து AB2 lower the freezing point வந்து 2.3 Kelvin வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 2.3 குறைக்குது அப்படின்னா டெல்டா TF வந்து நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2.3 Kelvin அர்த்தம் இல்லையா. அப்போ நமக்கு வந்து தனித்தனியாக தேவை கிடையாது, அந்த ஒரிஜினல் ஸ்டேட்ல என்னது ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்னால நமக்கு தேவை கிடையாது, டெல்டா TF டைரக்டா கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு ஃபார்முலா என்னது, டெல்டா TF which is equal to KF into molarity வந்து நம்ம போடலாம். அந்த molarity வந்து நீங்க டிஃபைன் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன வரும், டெல்டா TF which is equal to KF into W2 divided by M2 W1 into 1000 வந்து நமக்கு வந்து வரும். ஓகேவா. அப்போ இங்கே நமக்கு டைரெக்டாக என்ன கொடுத்தாங்க, டெல்டா டிஎஃப் வந்து 2.3 வந்து கொடுத்துட்டாங்க. கேஎஃப் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கேஎஃப் வந்து என்ன பென்சினுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, கொடுத்துருக்காங்களா இல்லையா. ஆமாம், பென்சின் வந்து 5.1 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 5.1 கொடுத்துட்டாங்க. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா W2 வந்து வெயிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20 கிராம் ஆஃப் பென்சின் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை 20 கிராம் ஆஃப் பென்சின் 1 கிராம் ஆஃப் AB2 வந்து லோயர் த இதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1 கிராம் W2 வந்து நமக்கு வந்து 1 கிராம். M2 தான் அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு வந்து M2 வந்து என்னன்னு கேட்டுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பென்சினோட வெயிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20 வந்து கொடுத்துருக்காங்க. 20 இன்ட்டு வந்து நமக்கு வந்து 1000 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இது வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இது கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 50 வந்து நமக்கு வந்து வருது இல்லையா. ஆமாம், 50 வந்து வருது. அப்போ வாட் இஸ் தட் M2, அப்போ M2 which is equal to M2 அங்கே போனால் நமக்கு என்ன வரும், 5.1 into 50, இது வந்து 5.1 divided by into 50, 2.3 வந்து நமக்கு வந்து வரும். கரெக்டாக இப்போ வந்து 2.3 வந்து வரும். அப்போ ரெண்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்க போகுது, 5.1 into 50 போட நமக்கு என்ன கிடைக்குன்னா 255 வந்து கிடைக்குது. 255 divided by நமக்கு என்ன 2.3 வந்து வருது. அப்போ which is equal to 255 divided by 2.3. அப்போ நமக்கு என்ன 110 வந்து நமக்கு வந்து வருது. அதோட மாலிகுலர் வெயிட் நமக்கு என்ன வருது, 110 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 87 வந்து நமக்கு வந்து வச்சுப்போம். அப்போ M2 மாலிகுலர் வெயிட் நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா AB2 வெயிட் நமக்கு என்னது 110.87 வந்து வருது. அப்போ நம்ம வந்து ரெண்டாவது கேஸ்க்கு வந்து கண்டுபிடிப்போம், AB4க்கு வந்து நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ AB4க்கு வந்து நமக்கு என்ன பண்ண போகிறோம், அதே மாதிரி வந்து போட போகிறோம். இது வந்து நமக்கு வந்து எவ்வளோ குறைச்சி விடுது, 1.3 தான் நமக்கு வந்து டிக்ரீஸ் பண்ணி விடுது இல்லையா. அப்போ 1.3 which is equal to இது வந்து நமக்கு வந்து 5.1 தான் வரப்போகுது. இன்ட்டு எத்தனை கிராம் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம், சொல்யூட்டு 1 கிராம் தான் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. அப்போ 1 கிராம் டிவைட் பை மாலிகுலர் வெயிட் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். சொல்யூட்டோட மாலிகுலர் வெயிட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பென்சின் வந்து என்னது, அதே பென்சின் தான் இல்லையா. 20 கிராம் பென்சின் 1 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா லோயர்ஸ் பை 1.3 த மோலார் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அதே நமக்கு வந்து 20 கிராம் தான் இன்ட்டு நமக்கு என்ன வரும்னா 1000 வந்து நமக்கு வந்து வருது. ஓகேவா. ஸோ அப்போ அதே மாதிரி நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நமக்கு வந்து என்னன்னா 50 வந்து நமக்கு வந்து வரப்போகுது. அப்போ M2 இந்த கேஸில் நமக்கு வந்து M2 என்னது, M2 which is equal to 5.1 into 50 அதே தான் வருது இல்லையா. 5.1 into 50 அப்போ நமக்கு அதே வழி தான் வரப்போகுது, 255 தான் வரப்போகுது. டிவைட் பை நமக்கு என்ன 1.3, அங்கே 2.3 இது வந்து 1.3, அப்போ டிவைட் பை 1.3. அப்போ நமக்கு மாலிகுலர் வெயிட் என்ன வருதுன்னா 255 டிவைட் பை 1.3 which is equal to 196 வந்து நமக்கு வந்து வருது. 196.15 வந்து நமக்கு வந்து வருது. அப்போ ரெண்டு வேல்யூ நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ AB2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 110.87, AB4 வந்து பார்த்தீங்கன்னா 196.15 வந்து வருது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏவோட வெயிட் அண்ட் பியோட வெயிட் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ரெண்டோட மாலிகுலர் வெயிட் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஈக்குவேஷன் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அப்போ ஒரு A ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 B, இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மாலிகுலர் வெயிட் வந்து 110.87 வந்து வருது இல்லையா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா A ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4B, இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 196.15 வந்து வருது. அப்போ நம்ம இது வந்து நம்ம மாற்றி எழுதிப்போம்.
ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து 4b எழுதிட்டு, 2வது நமக்கு வந்து 2b வந்து எழுதுவோம். அப்ப a பிளஸ் 2b விச் இஸ் ஈக்குவல் டு 110.87 வந்து நமக்கு வந்து வருது. அப்ப இந்த 2 ஈக்குவேஷன் நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன வரும்? a வந்து நமக்கு வந்து கேன்சல் ஆயிடும். அப்ப நமக்கு என்ன 2b. அப்ப 2b விச் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்? 196.15 மைனஸ் 110.87 85.28 வந்து வருது. 85.28 வந்து வருது. அப்போ வாட் இஸ் த பியோட வேல்யூ? பியோட வேல்யூ 85.28 டிவைட் பை நமக்கு வந்து 2. அப்போ நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 40 போட்டுருமா, விச் இஸ் ஈக்குவல் டிவைட் பை 2. அப்போ 42.64 வந்து வருது. 42.64 வந்து நமக்கு வந்து வருது. அப்போ பியோட வேல்யூ நமக்கு சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? a plus 2 into 42.64 which is equal to 110.87 இல்லையா? அப்போ நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா a plus 85.28 which is equal to 110.87. அப்போ what is the a? A is equal to 110.87 minus 85.28 வந்து வரும். அப்போ இது நம்ம செப்பரேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது? 110.87 minus 85.28 அப்படின்னா 25.59 வந்து கிடைக்குது. அப்போ 25.59 வந்து கிடைக்குது. அப்போ இது வந்து நமக்கு வந்து ஏவோட வெயிட். அப்போ ஏ ஆட்டமோட வெயிட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, பி ஆட்டமோட வெயிட் நமக்கு வந்து கண்டுபிடிச்சாச்சு. இதான் நம்ம ஏ அண்ட் பியோட வெயிட். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளத்தோட நம்ம மறுபடியும் அகைன் மீட் பண்ணுவோம்.